குளங்களும் ஏரிகளும் தமிழ்நாட்டின் முக்கிய நீர் ஆதாரங்களாக பல நூற்றாண்டுகளாக இருக்கின்றன. தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 41,127 குளங்களின் நீர் கொள்ளளவு 347,000 மில்லியன் கன அடி. இது இங்குள்ள அணைகளின் மொத்த நீர் கொள்ளளவை விட அதிகம். குளங்களை மறந்துவிட்டு நாட்டின் நீர்ப்பஞ்சத்தை தீர்த்துவிட முடியாது. குளங்கள் சிறியவை என்றாலும் அவை கொடுக்கும் நன்மைகள் பெரிது. அளவில் சிறியது என்பதால் நிர்வகிப்பதும் எளிது, பராமரிப்பு செலவும் குறைவு. மழையால் கிடைக்கப்பெறும் நீர் முதலில் ஓடைகள் வழியாக குளங்களை அடைந்து, குளங்கள் நிரம்பிய பின் கண்மாய்கள், ஏரிகளை கடந்து பின் ஆறுகளில் கலக்கிறது. வெள்ளத்தில் கொண்டு வரப்படும் நீரில் உள்ள தாதுக்களும் மணல்களும் குப்பைகளும் மேற்புறத்தில் தேங்குவதால் குளங்கள் நிலத்தடிக்கு நீரினை செலுத்த முடியாமல் மேலோட்டமாகவே நீரினை பிடித்து வைக்கின்றன. இதனால் கோடைகால வெயிலில் சீக்கிரமாக நீர் ஆவியாகி குளங்கள் விரைவில் வறண்டு விடுகின்றன. நிலத்தடியில் நீர் சேகரமாகாததால் கிணறுகளுக்கும் நீர்வரத்து இல்லாமல் போகிறது. பார்லிமெண்ட்ல இருந்து ஒரு கணக்கு எடுத்தாங்க, இந்தியா முழுவதும் மொத்தமாக எவ்வளவு நீர்நிலைகள் இருக்குன்னு. 24,24,540 நீர்நிலைகள் இந்தியா முழுவதும் இருக்குன்னு. அதுல தமிழ்நாட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,07,000 நீர்நிலைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. இல்லை 52,000 பயன்பாட்டில் இல்லை அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை பார்லிமெண்ட்டில் அதை தாக்கல் செய்திருக்கிறாங்க. அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுவும் இல்லாமல் இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்னென்னா, இந்தியாவிலேயே அதிக நீர்நிலைகளை இழந்த மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடாக இருக்குது. கடந்த 30 40 ஆண்டுகளுக்கு உள்ளாக 1/3 பகுதி நீர்நிலைகளை நாம் இழந்திருக்கிறோம். பல்வேறு விதமான, அதாவது இன்னைக்கு இந்தியாவிலேயே அர்பனைஸ்டு, இந்த மோஸ்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட் அப்படிங்கிறதுல தமிழ்நாடு முன்னாடியில் இருக்கும். ஸோ அதனால் பல்வேறு காரணங்களால் அந்த நீர்நிலைகள் வேறு வேறு பயன்பாட்டிற்கு மாற்றப்பட்டு இருக்கிறது. எனவே அந்த சூழ்நிலையிலிருந்து மக்களுக்கு நாம் இது குறித்தான ஒரு விழிப்புணர்வு, நீர் குறித்த ஒரு கல்வி தேவை. இதை கருத்தில் கொண்டு பல ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் நீர்நிலைகளை காக்கும் களப்பணியை புதிய தலைமுறை அறக்கட்டளையின் நம்மால் முடியும் குழு பல்வேறு தன்னார்வல குழுக்களோடு இணைந்து நீர்நிலைகளை மீட்டெடுத்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்தில் அமைந்துள்ள பாலூர் ஊராட்சிக்குட்பட்ட கரும்பாக்கம் கிராமம் விவசாயத்தை பிரதான தொழிலாக செய்த காலம் மாறி இன்று செங்கல் சூளைகள் சூழ்ந்த கிராமமாக இருக்கிறது. இங்குள்ள முருகாத்தம்மன் குளம் மிகவும் பழமை வாய்ந்த குளமாகும். இந்த கோயிலுக்கு உண்டான இது குளம் 8 ஊர்: பாலூர், மேலச்சேரி, மணப்பாக்கம், தேவனூர், கரும்பாக்கம், ரெட்டிபாளையம், குளத்தாஞ்சேரி, கோணாஞ்சேரி. ஐயா 8 ஊர் கிராம தேவி. இந்த 8 ஊருக்காரன் இங்கே தான் வரணும். இந்த கோயிலுக்கு வந்து அந்த குளத்தில் தான் வரணும். இந்த குளத்தில் வந்து தண்ணி இப்போ சுத்தம் இல்லை. கோவிலுக்கு வரவங்க இந்த குளத்தில் இருக்க தண்ணி எடுத்து தான் எல்லாமே யூஸ் பண்ணிப்பாங்க. தண்ணி அதுக்கு முன்னாடி இங்கே குழாய் இல்லை, அதால் இங்கேருந்து தண்ணி எடுத்து தான் சரி யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த குளத்துல ஃபுல்லாகவே செடி பொழிஞ்சிச்சு, கோரைங்க அதிகமாகிடுச்சு, லைட்டுக்கு வந்துச்சு. உங்களுக்கு இந்த குளத்தை நல்லா வச்சுக்கணும், இந்த குளம் வந்து நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் வந்து நீங்கள் கரையிலே இருக்கிறீங்க, உங்களுக்கு இதோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். ஆமாங்க சார். அதான் உங்களுக்கும் இந்த குளத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன சார்? நாங்களே நிறைய டைம் தண்ணி வராது சார், இங்கே தண்ணி வசதி இல்லை. ஊருள்ள ஜனங்கள்லாம் அங்கே இருக்காங்க, நாங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் இங்கே தனியாக இருக்கோம். எங்களுக்கு அடிக்கடி பழுப்பு லைன் உடஞ்சா தண்ணி வராது சார். நாங்கள் எல்லாத்துக்குமே இந்த தண்ணி யூஸ் பண்ணுறோம் சார். எங்கள் ஆடு மாடுக்குலேருந்து எல்லாத்துக்குமே இந்த தண்ணி தான் சார். நாங்களே நிறைய டைம் இந்த தண்ணி யூஸ் பண்ணுறோம் சார். இறங்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த தண்ணியை யூஸ் பண்ணவும் முடியல. அதனால் நாங்கள் வந்து இந்த புல்லெல்லாம் எடுத்து இந்த கொடியெல்லாம் சரி செஞ்சு கொடுக்க சொல்லி புதிய தலைமுறையில் கேட்டிருந்தோம். மக்களின் அன்றாட தேவையையும் கால்நடைகளின் குடிநீர் தேவையையும் பூர்த்தி செய்து வந்த குளம் கோரை புற்கள் வளர்ந்து புதர் போல மாறி இருந்தது. பிளாஸ்டிக் மற்றும் கண்ணாடி பாட்டில்கள் சேர்ந்து தண்ணீர் மாசுபட்டு இருந்தது. புதிய தலைமுறை அறக்கட்டளையின் நம்மால் முடியும் குழு கரும்பாக்கம் கிராம மக்களோடு இணைந்து முருகாத்தம்மன் குளத்தை சீர்படுத்தும் களப்பணியில் இறங்கியது. சுமார் 10 அடி வரை வளர்ந்து 5 அடி ஆழம் நீருக்கடியில் புதைந்திருந்த கோரைப்புற்களை அகற்ற இயந்திரங்களை பயன்படுத்தும் சூழல் இல்லாததால் ஆட்களே தண்ணீரில் இறங்கி வேரோடு அறுத்து கோரைப்புற்களை அகற்றினோம். சிரமம் பாராமல் சேற்றில் நின்று தண்ணீரில் இருந்து கோரைப்புற்களை அகற்றியது சவாலான களப்பணியாகவே இருந்தது.
கழிவுப்பொருட்கள் முற்றிலுமாக அகற்றி அப்புறப்படுத்தப்பட்டது. புதிய தலைமுறை அறக்கட்டளை மூலம் பயிலும் கல்லூரி மாணவர்கள் குளத்தை சீர்படுத்தும் களப்பணியில் கலந்து கொண்டு குளத்தில் இருந்த பிளாஸ்டிக் மற்றும் கண்ணாடி பாட்டில்களை அகற்றினர். இதை கிட்டத்தட்ட நம்ம பார்க்கும்போது ஒரு 15 அடிக்கு உள்ள கோரைகள் ஃபுல்லாகவே இருந்தது. அந்த கோரையை வந்து 10 அடிக்கு மேலேயும் 5 அடி ஆழமும் தண்ணிக்குள்ளே இருந்தது. அந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணியில் இறங்கி ரொம்ப சிரமேற்கொண்டு அந்த வேலையை செஞ்சு முடித்தாங்க. அதில் உறுதியாக இருந்தவங்க இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எல்லாரும் பாராட்ட கடன்பட்டிருக்கோம். எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துலான்னு பார்க்குறோம் அந்த ஊர் மக்களாகி நம்ம இது பண்ணுறதுக்கு. ஏன்னா எங்களுக்கு வந்து சிறப்பாக வந்து உதவி செஞ்சீங்க. நீங்கள் உங்கள் குளமா இருந்தால் கூட நீங்கள் வந்து அது சிரமம் பார்க்காம திருமொழி ஒன்றை பிரித்து இருகரம் சிறகாய் விரித்து ஒரு குடை கீழே குளத்தை சுத்தப்படுத்திய பின் பொதுமக்களிடம் பிளாஸ்டிக் மற்றும் இதர கழிவுகளை குளம் மற்றும் கரைகளில் போடாமல் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். நம்மால் முடியும். ஒவ்வொரு ஆண்டும் தூர்வாரப்படுமானால் குளங்கள் மழைக்காலத்தில் நிலத்தடிக்கு நீரை கொடுத்து தானும் நன்கு தேக்கி வைத்துக் கொள்ளும். இல்லையென்றால் குளங்கள் இருந்தும் பயனற்றதாகவே இருக்கும். தங்கள் ஊர்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு அருகில் உள்ள குளங்களை பொதுமக்கள் ஒன்றிணைந்து தூர்வார முன்வருதலே இதற்கு ஒரு தீர்வாக இருக்கும். இது வந்து கேட்டிருக்கோம் சார். இப்போ குளத்தை சுற்றி வந்து இந்த முள்ளுவேலி போடுவாங்கல்ல சார், அந்த கம்பி போட்டு ஒரு கேட் மாதிரி போட்டால் அதுக்கு வந்து இப்போ கோயிலுக்கு வந்துட்டு நிறைய வெளியூர்லேருந்துலாம் வராங்க கோயிலுக்கு இது பண்ணுறதுக்கு, சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்குலாம். அவங்களுக்கு வந்து தண்ணி இல்லாதனால இதை தான் எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் நாங்கள் கேட்டுக்கிறோம். இனி குளத்துக்கு வந்து சுற்றி போட்டு கம்பி போட்டு ஒரு கேட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இது சார் வந்து இந்த புல் வளராமல் இருக்கிறதுக்கு ஏதோ மருந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நாங்களும் கேட்டிருக்கிறோம். அதெல்லாம் போட்டால் எங்கள் குளம் வந்து இனிமேல் நல்லாயிருக்கும், எல்லா பயன்பாட்டுக்கும் பயன்படுத்திக்கலான்னு இருக்கோம். குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவையலாக்கி என்று சிறுவஞ்ச மூலம் காரியாசான் கூற்றுப்படி குளங்களையும் ஏரிகளையும் பாதுகாத்து பூமியை சொர்க்கமாக்கும் களப்பணியை தொடர்ந்து செய்வோம். நம்மால் முடியும்.